பகவான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய வாத்தியார் ஒருத்தர், அதாவது தமிழ் வாத்தியார், பாடம் எடுத்தவர், ஒரு நாள் பகவானை பார்க்க வராரு. பகவான் ரொம்ப நல்ல மிமிக்ரி பண்ணுவாராம், நல்லா ஆக்ட் பண்ணுவாராம், ரொம்ப நடுக்கிற மாதிரி நடிக்கிறாராம். அப்போ பழனிசாமின்றவர் கேட்குறாங்க, என்ன பகவான் இப்படி இருக்க அப்படின்னு. என்னோட தமிழ் வாத்தியார் வந்திருக்காரு அப்படின்னு. அதனால என்னென்னா, அப்போ ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன், அது பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தேடி இங்கே வந்திருக்காரு அப்படின்றாரு. இப்போ இதில் பொருள் என்ன பகவான் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விஷயமும் அப்பப்போ முடிச்சிடணும், விட்டால் அது தொடரும் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் சொல்லுவாருங்க. இதே மாதிரி ஒரு பெண் வந்திருக்காங்க, அங்கே வேற ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க பகவானை பார்த்துட்டு ஒரு வெக்கப்பட்டு உட்காடுறாங்க. பகவான் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க பழனிசாமி யாருன்னு கேட்குறாரு. இவ யார் தெரியுமா, நான் திருச்சுழியில் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, குடுத்தன இருந்தவங்க, இந்த பொண்ணை தான் என்னை கட்டி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா பகவான் எப்போ பார்த்தாலும் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஒரு அம்மா பிள்ளை, இவருக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன், இங்கே உட்காந்துட்டேன். ஆனால் பாரு, அந்த பொண்ணு இப்போ என்ன தேடி வந்திருக்கு அப்படின்றாரு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.